ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தெய்வம் அவ நல்லவர். ஏன்னா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மனசில் வச்சு ஒரு காரியத்தை பார்க்கும்போது இந்த தெய்வன் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? கடவுள் நல்லவர்னா ஏன் இவ்வளவு தீமைகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில்? தனிப்பட்ட காரியங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தையும் அந்த மதத்துக்கு உண்டான தலைவர்களையும் அந்த சாமியை வச்சு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது தெய்வம் நான் தேடுற ஒருவேளை இந்த சாமிக்கு இந்த வல்லம் அல்ல, அதனால இந்த சாமி அப்படின்னு சொல்லி சாமியை மாற்றிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை. அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அந்த தெய்வம் தன்னை நமக்கு வெளிப்படுத்தணும். பாவத்தில் இருக்கிறவன் மனுஷனுக்கு கூட அந்த தெய்வனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய விதத்தில் அந்த தெய்வம் பேசுகிறவராக இருக்கணும். ஆகையினால உன்னை பரிசுத்தமாக்கிட்டு வா, அப்போ தான் அந்த தெய்வத்தினுடைய சத்தத்தை உனக்கு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு பேர் மதம். இயேசு பாவத்தில் இருக்கிற அந்த மனுஷனை தேடி போய் அந்த மனிதனுடைய செவிகள் கேட்க பேசி அந்த சத்தத்தினுடைய வல்லமாக தான் இன்னைக்கு நம்மளை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. ஆகையினால தான் இயேசுனுடைய சத்தத்தை கேட்க எல்லாராலும் முடியும். நான் பரிசுத்தமா இல்லை, நான் தவம் இருக்கலை, நான் முனிவரா இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆளா மாறினாத்தான் என்கிட்ட தெய்வம் பேசுவார் அப்படின்னா நிச்சயமா அவர் தெய்வமாக இருக்க முடியாது. பாவிகள் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் அந்த தெய்வ சத்தத்தை கேட்க முடியும். முதல்ல அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரை என் கூட பேசுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, நான் விரும்பாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கே என்னை பிடிக்கல, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய காரியங்கள், என் தொழிலில், என் எதிர்காலத்தை குறித்து எல்லாமே எனக்கு பயமாக இருக்குது, நான் யார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே சில கேள்விகள் உள்ள வருமானால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இயேசுனுடைய சத்தம் உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் தான் அழைக்கிறார். பாரம் சுமந்து தவிக்கிறோம் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்றார். அந்த தெய்வீக அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதுங்கிறத அனுபவிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, டேஸ்ட் பாருங்க. நல்லவர்னு எழுதியிருக்கிறது இல்லை, நீங்க தனிப்பட்ட முறையில் டேஸ்ட் பார்க்கணும். ஆண்டவர் அந்த தன்மையோடு கூட தான் ஒவ்வொரு மனுஷனையும் இருதயம் உடைஞ்சு போய் காயம் கட்டும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கார். அப்படி உடைக்கப்பட்ட அந்த இருதயங்களுக்கு நல்ல செய்தி தான் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? இயேசு இந்த பூமியிலே உங்களுக்காக, உங்கள் ஒருவருக்காக ஓமையை சொல்றார். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்குது, ஒரே ஒரு ஆடு, நீங்க மாத்திரம் இல்லை, முழு உலகமே அழிஞ்சு போய் நீங்க ஒரு ஆள் மாத்திரம் இருந்தாலும் உங்களுக்காகவும் இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்திருப்பார். உங்கள் பாவத்திற்காகவும் இந்த இயேசு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தவராக இருந்திருப்பார். அந்த இயேசுவினுடைய அன்பை, அதனால இயேசுன கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் இல்லை, அவர் மகா பெரியவர். எந்த விஷயத்துல பெரியவராக இருக்கிறார்? நமக்கு இன்னைக்கு ஒரு 5-6 வேலை இருக்குதுனாக்க 8வது வேலையை மறந்துடுவோம், ஆளையே மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் ஜீவராசிகள், ஆண்டவர் சொல்றாரு, இந்த காடுகளில் திரிகிற எல்லா மிருகங்கள், இன்னும் யோபு புத்தகத்தில் போட்டிருக்கு, ஒரு மான் அது ஈனும் காலத்தை நீ அறிஞ்சிருக்கிறையா அது சொல்றாரு. அதுக்கு இப்ப பிரசவ வேதனை வரப்போகுது. காடுகளில் ஒரு மானுக்கு இப்ப பிரசவ வேதனை வரப்போகுது. அதுக்கு நான் தான் போய் பிரசவம் பார்க்க போறேன். அந்த நாள் உனக்கு தெரியுமா? கர்த்தர் பெரியவர்னா இதுதான். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஜீவராசியினுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுகிற தெய்வமா இருக்கிறார். ஆகையினாலதான் இத்தனை கோடி ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் என் தேவையை எப்படி கண்டுபிடிப்பார்? அவருக்கு இதுவா வேலை? ஏன்னா நம்மளை போலவே கடவுளை நினைக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மகா பெரியவர். என்ன பெரியவர்? எல்லாவற்றையும் தாண்டி, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் தாண்டி இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிற உங்க நினைவுகள், உங்க தேவைகள், உங்கள் பயங்கள், உங்க அவிசுவாசங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் உதவி செய்யும்படியாகவே ஆண்டவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஆகையினால அந்த தெய்வத்தினிடத்தில் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க. அந்த தெய்வம் உங்களை நன்றாய் நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த தெய்வம் சுகத்தை எப்படி கல்வாரியின் மூலமாக நமக்கு தந்தார், நித்திய ஜீவனை எப்படி தந்திருக்கிறார், நம்மளை தேவன் எப்படி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் எப்படி மாற்றி இருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி இருக்கிறோம், நம் ஜெபத்திற்கு எப்படிலாம் பதில் தருகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ கேட்க விரும்புகிறவங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் கேளுங்க, நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இப்பொழுது பொருளாதாரத்தில் தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? இந்த காரியங்களை குறிச்செல்லாம் நமக்கு பெரிய ஒரு படிப்பணிலாம் இல்லை, உபதேசம்லாம் பெருசாக இல்லை. இன்னும் சொல்கிறவங்க கூட தப்பாக சொல்லிடுறாங்க. பணம் வந்துச்சுன்னா உன்னைய கெடுத்துரும், பணம் வந்து அந்த அவனை பாரு இந்த கெட்டு போயிட்டான், இந்த இவன் நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான், இப்போ பணம் வந்த உடனே கை கால் தெரியாமல் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான், அவனையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால இப்போ பணம் பாவம் அப்படின்னு சொல்லி பணத்தை பாவமாக பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ள பண தேவையோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
பணம் தேவையா இருக்குது. ஆனா அந்த பணத்தை நம்ம பாவமா வேற நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆகிய நம்முடைய தெய்வம் பொருளாதார காரியங்களை எப்படி உதவி செய்கிறவராக இருக்கிறாங்கிற பார்த்து கொண்டு வருகிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவன். ஏன் அவர் பலன் இல்லாம நம்ம வாழ்ந்துட முடியாதா? எல்லாம் பார்த்தோம். இந்த பூமி மனிதனுடைய பாவத்து நிமித்தமாய், ஆதாமின் பாவத்து நிமித்தமாய் செழிப்பாய் பொண்ணு விளைஞ்ச பூமி. இன்னைக்கு பொண்ணை பார்த்தீங்கன்னா விளையிறது இல்லை. பொண்ணு இப்ப ஆழத்துல கிடக்கு, தோண்டி எடுக்க வேண்டி இருக்கு. இப்ப இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார்? ஒரு மனிதனுடைய அந்த மீறுதல், அக்கிரமம், பாவம் முழு மனுக்குலத்தை பாதித்தது. அதனுடைய பாதிப்பு தரித்திரத்தை கட்டவிழ்த்து விட்டது, சாபத்தை கட்டவிழ்த்து விட்டது. இன்னைக்கு இந்த பாவத்துக்கும் தரித்திரத்துக்கும் சாபத்துக்கும் ஒரே நிவாரணம் இயேசு சிலுவை. ஆகிய நடந்த சிலுவைக்குள்ள இருந்து நம்ம வெளியில வந்திருக்கிறோம். அதான் ஞானஸ்தான உடன்படிக்கை. இப்படி வெளிப்பட்ட நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். அப்ப எனக்கு இப்ப தேவ பலனே உள்ள வருது. மற்றவன் கையிட்டு ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் நான் கையிட்டு செய்யற காரியத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆகையினால்தான் பொருளாதார காரியத்தில் நாம் நன்றாயிருப்பதை விரும்புகிற தேவன். அப்ப நிறைய பணம் வந்துச்சுன்னா நான் மாறிட மாட்டேனா? என் வாழ்க்கை மாறிடுமா? பயமா இருக்குதே. அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். யாருக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டதா இருக்கிறது? போன வாரத்தில் பார்த்தோம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் எழுதியிருக்குதா? எழுதியிருக்குது. யாருக்கு எழுதியிருக்குது? ஹோட்டலில் போறோம் அப்படின்னா சாப்பிட்ட பின் இலையை எடுத்து போடவும் அப்படின்னு போட்டிருக்கோம். யாருக்கு எழுதியிருக்கு? சாப்பிட்டு முடித்தவன் தான் அந்த இலையை எடுத்து போடுறது. இப்பதான் உட்காந்துருக்கிறோம், இலையை எடுத்து விரிச்சிருக்கிறாங்கன்னு உடனே சுருட்டி கொண்டு போய் ஒருத்தன் போட்டு வர்றான் அப்படின்னா அது அவனுக்குரியது இல்லை. சாப்பிட்டு முடித்த பின் இலையை எடுத்து போடவும். அப்ப இது போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி யாருக்கு சொல்லப்படுதுன்னா, பொருள் ஆசை, பணம் பணம் பணம்னு சொல்லி ஒருத்தன் அலைஞ்சு அலைஞ்சு தன் சுகத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, பணம் பணம் போறவனுக்கு அங்கே கொஞ்சம் அவ்வளவு வேகமா ஓடாத, நில்லு. இதை பார்க்கிலும் தேவன் பெரியவரா இருக்கிறார். அவருடைய ஜீவன் உனக்கு தேவைப்படுது. பணம் பணத்துக்காகவே இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்காதேன்னு அவனுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லப்படல. இப்படித்தான் சில விஷயங்களை நம்ம தப்பா பார்த்துறோம். நம்மகிட்ட இங்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதே போதும் போதும்னா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், பிள்ளையை கட்டி கொடுக்கணும், என்ன செய்யறது? படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யறது? கையை பிணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தப்பான எண்ணம், போதும் போதும் போதும். ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது போதும் சொல்றது இல்ல. அது யாருக்கு சொல்லப்பட்டது? திருடனாயிராத, பொய் சொல்லி கலகம் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களை கெடுத்து எவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன, எவன் அழிஞ்சு போனா என்ன, எனக்கு பணம் வரணும், எனக்கு அப்படிப்பட்டவனுக்கு சொல்லு. எப்ப இவ்வளவு தீவிரமா இருக்காத, இருக்கிறது போதுன்னு சொல்லிட்டு கடவுளை நம்பிப்பாரு, கடவுளை தேடிப்பாரு. அவர் இந்த பூமியில நீ வாழ்றதுக்கு தேவையான நோக்கங்கள், திட்டங்கள் அவர் வச்சிருக்கிற தரிசனத்துல நீ வாழ்ந்து பாரு அப்படின்றாரு. அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கடவுள் நல்லவர், பொருளாதாரத்துக்கு அவர் பலன் தருகிறான்னு சொல்றீங்க. கிறிஸ்தவர்கள் ஏன் தோத்து போயிட்டு இருக்கிறாங்க? அதான் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் இயற்கையில சில பிரமாணங்களை வச்சிருக்கிறார். விதைப்பு அறுப்புன்ற பிரமாணம். இந்த பிரமாணத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணாம எப்படி அவன் சாப்பிடுவான்? விவசாயிகள் யாருமே இப்ப விதைக்கலன்னு வைங்க, அரிசி எங்க இருந்து வரும்? சாப்பாடு எங்க இருந்து வரும்? அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம். இது கடவுளை வச்சிருக்கிறார், மனுஷன் கண்டுபிடிக்கல. கடவுள் வச்சது கடவுளை சொல்லி கொடுக்கிறார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் மாறாது. அப்ப நான் விதைக்கவே மாட்டேன் அப்படின்னா அப்ப சாப்பிடுறது இங்க கடினமாயிருது. ஒரு விவசாயி அதை போய் விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி அதை களை எடுத்து அதுக்கு பூச்சிக்கொல்லியில இருந்தெல்லாம் பாதுகாத்து அறுவடை வர்ற வரைக்கும் அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் அதுலேயே தீவிரமா இருக்கிறான். ஏன்னா அது பிரமாணம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது. ஆகிய நடந்த ஆண்டவரே, நான் 1000 சோத்திரப்பலி சொல்றேன், நான் உபவாசம் போடுறேன், நான் ராத்திரி ஃபுல்லா நான் முழங்காலே நிக்கிறேனே, நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா பொருளாதாரத்தில் அப்படின்னா? ஆண்டவர் அப்படி வைக்கல. விதைப்பு அறுப்புன்ற பிரமாணத்தை சொல்லி கொடுக்கிறார். நீ இதை செய், இப்படி வரும், அறுவடை வரும். அதனாலதான் அவருக்கு பேர் அறுவடையின் எஜமானன். அறுவடையின் எஜமானன், நீதியின் விளைச்சலை நமக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் அதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் விதைக்கிறதுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கணும். ஆவிக்குரிய காரியத்தில் தேவனை கனப்படுத்துறது, கடவுளுடைய காரியங்கள்ல எந்த அளவுக்கு நான் பார்க்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் சேர்த்து
கூட கொடுக்கப்படும். எவையெல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு அஞ்ஞானிகள்னா கடவுளை அறியாத ஜனங்கள், ஜீவன் இல்லாதவர்கள், அதுக்குத்தான் தேடிக்கிட்டே இருக்கிறான். சில காரியங்களை கற்று வச்சிருக்கிறான். சிறுதுளி பெருவெள்ளம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அதுதான் நமக்கு முக்கியம். செய்யும் தொழிலே தெய்வம். இதெல்லாம் சொல்லி சொல்லி வச்சது எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் பிடிச்சினாத்தான் நீ என்னத்தையாவது ஒண்ணு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. தெய்வம் தான் தெய்வம், தொழில் இல்லை. தொழிலை பார்க்கலாம் நாம் பெரியவர்கள், நம்மை பார்க்கலாம் தேவன் பெரியவர் இருக்கிறார். ஆமென். விசுவாசிங்க. அதனாலதான் நம்ம வேற. என்னைக்கு உங்க ஆவியில மறுபிறப்பு வந்துச்சோ, அந்த மறுபடி பிறந்தவர்களுடைய தன்மை வேற. அந்த தன்மைக்கேற்றபடி, அழைப்புக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்ன்றார். அழைக்கப்பட்டாச்சு, வந்துட்டோம். எங்கே வந்திருக்கிறோம்? எவ்வளவு பெரிய தேவனிடத்துல வந்திருக்கிறோம். ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார், செழிப்பின் தேவனாக இருக்கிறார். அந்த உலகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த தெய்வம் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஐஸ்வர்யமிக்கவர். 1 கிலோ மட்டன் 900 ரூபா, 1000 ரூபா. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உலகம் முழுசு எத்தனை கிலோ அறுக்கப்படுது? அதெல்லாம் ஆட்டுக்கடைக்காரருக்கு சொந்தமா? அதை உண்டாக்கினவர். ஒரு நாள்ல மில்லியன் கணக்கான ரூபா. அவர் சொல்லுகிறார் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனா அந்த இயேசு நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? இவர் ஏதோ ஏழைகளுக்கெல்லாம் இவர் தான் கடவுள்ன்ற மாதிரி பார்க்கிறோம். ஏழைகளின் தேவன் தான், ஆனா ஏழையா வைக்கிறவர் இல்ல, கீழிருந்து மேல தூக்குகிற தெய்வமா இருக்கிறார். உங்கள் கரங்களை பலப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அதனால அந்த இயேசுவை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அந்த அப்படி ஒரு பிரமாணத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். விதைப்பு அறுப்புன்னு பார்த்தோம். அடுத்து மனம் புதிதாகுதல். உங்க மனம் புதிதாகாம நீங்க நினைக்கிற அந்த எல்லைக்குள்ள, நீங்க விரும்புற எல்லைக்குள்ள போக முடியாது. அவங்கள போல நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இவங்களை போல இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு நான் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கணும். யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறி கடவுளுடைய கிருபையை, விசுவாசத்தை, பிரமாணத்தை பயன்படுத்தி உட்கார்ந்து மேலே ஏறும் பொழுது பொறாமைப்படுவதற்கு நம்ம அழைக்கப்படலை. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இதை செய்வீரானால் நிச்சயம் நீர் எனக்கும் செய்கிறவராய் இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு கூட வாழ்றது. மனம் புதிதாகணும். எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றார், நல்ல நினைவுகளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்கு பணம்ங்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் எனக்கும் என் தலைமுறைக்கும் நன்மை செய்யும்படியாகவே ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட சில தவறான வார்த்தைகளை, நம்மை சந்தேகப்பட வைக்கிற சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். லூக்கா 12:16. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பணம் பாவம், பணம் பொல்லாதது, கடவுளுக்கு பிடிக்காதது அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமா தியானிச்சு வச்ச வார்த்தைகள். இது அப்படித்தானே சொல்லப்படுது? நல்லா ஒருத்தர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அந்த சம்பாதிச்சு வச்சவனுக்கு எதிரான காரியத்தை இந்த வசனம் பேசுதா? அப்ப யாருக்கு ஆண்டவர் இதை சொன்னார்? 15வது வசனம் சொல்லியிருக்குது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லாதவர்களை குறித்து பேசியிருக்கிறார். ஜீவன் இல்லாதவன்ட்ட தான் பேசுறாரு. பொருள் ஆசையில் இருக்கிற ஒருவன் இடத்துல இதை பேசியிருக்கிறார். ஆகிய எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே எனக்குன்னு எடுத்து வச்சிடக்கூடாது. வேதத்தில் பிசாசு பேசுனது இருக்குது, மனிதன் தன்னுடைய சொந்த மூளையில குறித்து பேசுனது இருக்குது, தெய்வம் பேசுனது இருக்குது. அதனாலதான் நம்ம தெய்வத்தை அறிந்து கொள்ளணும்னா பகுத்து பார்க்கிறது. மீன் தான், ஆனா மீனுக்குள்ள முள்ளும் இருக்குதான் செய்யுது. ஆனா சாப்பிடும் போது அதை தெளிவா அதை முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட தெரியுதுல்ல. அதே போலதான் பைபிளுக்குள்ள இறங்கும் போலதான் கடவுள் இப்படிப்பட்டவரா? சந்தேகம் வருதா? ஆதியாகமம் 1:2 வாசிச்சிருங்க.
இந்த தெய்வம் எப்படி இதை சொல்லியிருப்பார்? அந்த வசனத்தை பார்க்கும்போது சந்தேகம் வரணும். அப்ப எனக்கு சொல்லப்பட்டதா? யாருக்கு இதை சொல்லி இருக்கிறார்? பொருள் ஆசை உள்ள ஜீவனற்றவர்களை குறித்து. ரொம்ப முக்கியமானது, ஜீவன் இல்லை. அப்ப இந்த ஜீவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். தேவனற்றவன், இயேசுவை அறியாத ஒருத்தன் பணம் 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 சொல்லி வெறும் பணத்தையே கடவுளாக்கி பணத்தையே தன்னுடைய வாழ்வாதாரமா மாத்தி வச்சிருக்கிற ஒருத்தன்ட்ட சொல்றாரு, ஐயா இது நீ மறிச்சின்னா இத யார் எடுத்துட்டு போவா? ஜீவன் இல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டது இல்ல. தன் ஆத்துமாவேட்ட அவனே பேசுறான் பாருங்க. மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமா இருக்க. உங்க ஆத்துமாவுக்கு உங்க பணம் தேவையே கிடையாது. உங்க ஆத்துமாவுக்கு உங்க பணம் தேவையே இல்லை. உங்க சரீரத்துக்கு தான் பணம். இந்த பூமியில வாழ்றதுக்கு தான் பணம் தேவைப்படுது. ஆகையினால அந்த உலகத்துக்கு பணம் தேவைன்னு சொல்லி யாருமே இங்க இருந்து கட்டி எடுத்துட்டு போகலாம் முடியாது. ஆனா இந்த பூமியில வாழும் போது பண தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திக்கிறார், எப்படி நீங்கள் வெற்றியோடு கூட வாழ்றது, தேவன் சொன்ன வேலையை செய்யறதுக்கு பணம் தேவைப்படுது. எல்லாரும் வீட்டுல இருந்து கிளம்பி வர்றீங்கல்ல, வரும்போது ஒரு வண்டி ஒண்ணு வேணும்ல, வண்டிக்கு பெட்ரோல் போடணும்ல. கண்ணை மூடிக்கிட்டு 4 அல்லேலூயா சொன்ன தேவ தூதன் கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுட்டான். யாராவது உலகம் எப்படி இயங்குதுங்கிறத மதிச்சு நம்மளும் அதை இயக்க தெரிகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா இந்த உலகத்துக்கு வேலை செய்யாது. அல்லேலூயா அது ஆவிக்குரிய உலகத்துக்குரியது. இந்த உலகத்துல காசை கொடுத்துட்டு போ, பெட்ரோலை போட்டுட்டு 4 அல்லேலூயாவா, அவன் 10 அல்லேலூயா சொல்லுவான், நானும் 10 அல்லேலூயா சொல்றேன். அப்ப கூட காசை கொடு. காசு இல்லாம போகக்கூடாது. இந்த உலகம் பணத்தால் இயங்குதுன்னா அந்த பணம் நம்ம காலுக்கு கீழே வைக்கணும். நம்ம கடவுளை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும், பணத்தை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அதனாலதான் பொருள் ஆசை வேற, பொருள் ஆதாரம் வேற. பொருள் ஆசை எல்லாம் இருக்கிறவனுக்கு தான் நிறைய இல்லை, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நிறைய இருக்கும். தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கு தான் அதிகமா இருக்கும். அப்ப ஜீவன் இல்லாதவனை குறித்து ஆண்டவர் இங்க பேசுறார். மனிதன் ஆவி ஆத்துமா சரீரமா இருக்கிறான். ஆவியில என்னெல்லாம் இருக்குது? ஆவியில உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம். தேவன் உங்கள் ஆவிக்குள்ளாக மட்டும்தான் பேசுகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதனாலதான் இயேசு தான் அங்களுக்குள்ள அங்கேயும் மாட்டிக்கிட்டு அங்கிட்டு கடற்கரை ஓரமா திரிகிறாரு, இங்கிட்டு திரிகிறாருன்னா பவுல் சொல்றாரு, இயேசுவை நான் மாம்சத்தின்படி அறியேன். இயேசு மாம்சத்தின்படி அறியேன். இப்ப நம்மளே இயேசு மாம்சத்தின்படி அறிஞ்சா அவர் இங்கே இருக்காரோ அங்கே போயிருக்கணும். அவருடைய தாய் தகப்பனுடைய, அவருடைய ஜாதியை, அவருடைய குலத்தை தான் இன்னைக்கு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்ட்டார். அதாவது நான் உலகத்தினுடைய இரட்சகராக இருக்கிறேன். இயேசு எங்க பெரியப்பா பையன், இயேசு எங்க அத்தை பையன் சொல்லிட்டு யார் வந்துடாதீங்க, நான் உலகத்தினுடைய இரட்சகர், சகல ஜாதிகளுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு. அப்ப இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்க்கிறேன் அப்படின்னா என் நாவியில இயேசுவே சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டார். ராஜாவே, என் பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், என் மேலும் வர வேண்டிய எல்லா தண்டனை ஆக்கி நீர் ஏற்றுக்கொண்டீர். சிலுவையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்திருக்கிறீர். நான் அதை நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீர் உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறீர், எனக்காகவே நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஒரு பாவி இந்த இயேசுனிடத்தில் வரும் பொழுது அவன் என்ன நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கவும் அந்த பாவத்தை கழுவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி வந்த பிள்ளைங்க ஆவியில தெய்வனோடு கூட ஐக்கியப்பட முடியும். தெய்வனுடைய சத்தத்தை கேட்கறது உங்க ஆவிக்குள்ளதான். மனிதன் ஆவியா இருக்கிறான். ஆத்துமா, ஆத்துமால என்னெல்லாம் இருக்குது? அறிவு, உணர்ச்சி, சித்தம், ஆத்துமா. அதனால அவர் முதல்ல எடுக்கும் போதே சொல்ற மதிகேடனே அப்படின்றார். அப்படின்னா முட்டாள், முட்டாள். இந்த பணம் ஆத்துமாக்கு உரியது இல்லை, இந்த பணம் ஆவிக்குரியது இல்லை. பணம் தான் தெய்வம் சொல்லிட்டு இருக்கிறியே, நீ முட்டாள். ஏன்னா பணம் தெய்வம் இல்லை, அது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அப்ப ஆவி ஆத்தும சரீரத்தினுடைய டீச்சிங் தெரியாதவனையே ஆண்டவர் முட்டாள்ன்றார். சரீரம், ஆவி ஆத்தும சரீரம். சரீரத்துல என்னெல்லாம் இருக்குது? ரத்தம், சதை, எலும்பு. இங்கேதான் பூமிக்கு தான் இது பயன்படுமே ஒழிய உங்க ஆவிக்கு இந்த பணம் பயன்படவே பயன்படாது. ஸோ அப்படி அற்பமான இந்த பணம் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை நாள் முழுசும் வச்சு
கடவுளுடைய சமூகத்தில் போனாலே அழுக வைக்குதே, அதை தேவன் எப்படி சந்திக்கிறார்? அதற்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறார்? சத்த நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப ஆண்டவர் இந்த பூமியில கோடி கோடியாய் பணம் வச்சிருந்தாலும் அவன் ஜீவனற்றவன். அப்படிப்பட்டவனிடத்துல தான் அதை சொல்றாரு, பணம் உனக்கு எந்த லெவல்ல இருக்குது, இன்னைக்கு நீ செத்தா இதெல்லாம் யார் எடுத்துட்டு போவா அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் நினைச்சா வச்சிருப்பாரு, ஆண்டவர் நினைச்சா நம்மளை சாகடிச்சிருவாரு. இல்ல, வேதம் சொல்லுது அவரே நமக்கு தீர்க்க ஆயுசுமானவர், அவரே உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப நமக்கு இல்ல, பரிசுத்த ஆவியானவர், இயேசு, வார்த்தை எல்லாம் நமக்குள்ளா இருக்கு. நாம் பணம் இல்லாட்டாலும் இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். ஆவியில ஐஸ்வர்யவான்கள் கட்டாயம் இந்த பூமியிலையும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் அப்படிங்கிறது, ஆவி அப்படிங்கிறது, உள்ளான மனிதன், எல்லாமே ஒரே வார்த்தை, ஒரே பொருள். இருதயம் அப்படிங்கிறது உங்கள் ஆவி மனிதன். மனிதன் ஆவியாய் இருக்கிறான். முதல்ல அதை நம்பணும். நான் ஆவியாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரங்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறது போல, அது நம்மல்ல, அது நம்மல்ல. ஒரு நாள் இந்த வாடகை வீட்டை நம்ம காலி பண்ணிட்டு கிளம்பணும் சொந்த வீட்டுக்கு. அப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இருக்கும்போதே இந்த சொந்த வீடு போல அப்படி ஆக்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேற ஒரு வேலைக்காக வந்திருக்கிற, வேலையை முடிச்சுட்டு போகணும். என்ன கொஞ்சம் லாட்ஜுனா ஒரு 2 நாள் 3 நாள் தங்கியிருப்போம். என்ன இங்கே கொஞ்சம் ஒரு 100 வயசு 120 வயசு 150 வயசுன்னு இருக்க போகிறோமே வெளியே. ஆனால் நம்ம நித்தியமானவர்கள். உங்கள் ஆவிக்கு அழிவே கிடையாது. ஒரு நாள் அது படைக்கப்பட்டா அதுக்கு அழிவே இல்லை. ஒன்று பரலோகத்தில் இருப்போம் அல்லது நரகத்தில் இருப்போம். இந்த பூமியில பரலோக வாழ்க்கை வாழ்வது உங்க இருதயம், உங்க ஆவி, அதை காத்து கொள்ளுங்கள். அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அப்ப இருதயத்துல தான் உங்க எதிர்காலத்திற்கான ஆதாரமே நிறைஞ்சிருக்கு, பணத்துல இல்ல. உங்கள் ஆவியை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க? தேவனை துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, கடவுளுடைய சத்தத்தை கேட்க, அங்கே கேட்டு அதன்படி இந்த பூமியில வாழ யார் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கா? உங்க வாழ்க்கை யார் நடத்திக்கிட்டு இருக்கிறது? உங்க பொருளாதார காரியத்தினுடைய தத்துவம் என்ன? அது யார் சொன்னது? இப்படித்தான் இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், எவனை ஏமாத்த தெரியணும், அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தன் அப்படி சொல்லி கொடுப்பானா அவன் தான் எனக்கு கடவுளா இருப்பான். அதனால ஏன் ஆவிக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு இந்த மாதிரி தப்பான வார்த்தை வந்து உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க தெரிகிறது. எல்லாரும் வீட்டில இருந்து வந்திருக்கிறோம், வீட்டை பூட்டிட்டு வந்தோமா? பூட்டிட்டு வந்தோமா? திறந்து போட்டாலும் யாரும் வரப்போறது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட வீட்டையே நம்ம பூட்டிட்டு வர்றோம். அதை விட ரொம்ப முக்கியமானது உங்க இருதயம். ஆனா இந்த இருதயத்தை எப்ப பார்த்தாலும் திறந்தே இருக்கு, காக்க தெரியல. எப்படி காத்துக்கொள்றது? தப்பான ஆள் வர்றான், ஒரு செய்தி கேட்குது, மனசு பயப்படுதா? காத்துக்கொள்ள தெரியணும். ஒருத்தன் வர்றான், பெருமையா பேசுறான், நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவாய்ட் பண்ண தெரியணும். போன், அந்த ஆள்கிட்ட இருந்து போன் வந்தாலே எப்படி இருக்குன்னு தெரியணும். இருதயத்தை காத்துக்கொள்ள தெரியணும். நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களே, கொஞ்ச நேரம் பேசிட்டு வச்சிருவோம். இருதயம், உங்க வீட்டை பார்க்கலாம், உங்க லாக்கரை பார்க்கலாம், உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். ஆவியில எப்படிப்பட்ட சத்தத்தை கேட்குறீங்க? கர்த்தர் நல்லவங்கிற செய்தி வருதா? உங்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை தூக்கி விட, உங்க அந்த உறவை இணைச்சு விடக்கூடிய ஐக்கியத்தை மேன்மையாய் பார்க்கக்கூடிய வார்த்தை வருதா? மேன்மைப்படுத்துங்க. தப்பா ஏதோ ஒரு காரியம், கடவுளை குறித்து சந்தேகப்படவும், தேவனின் மீது அன்பா இருக்கிறாங்கிற சந்தேகப்படுற ஒரு செய்தி வருதா? அந்த ஆளை சந்தேகப்படுங்க. இல்லை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு யூடியூப்ல வந்துச்சு, நல்லாத்தான் இருந்துச்சு, கடைசியில் ரட்சிப்பே இழந்து போகக்கூடிய அளவுக்கு. உன் இருதயத்தை காத்துக்கொள். உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சொத்து பணம் இல்லை. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து உங்கள் இருதயம், உங்கள் ஆவி. கடவுளுக்கு அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுல வந்து அவர் குடியிருக்கிறார். உங்களுக்குள்ளதான் அவர் வந்து குடியிருக்கிறார், உங்க ஆவியில. அதனாலதான் அந்த ஆவியை மீட்டெடுக்கிறார், ரத்தம் சிந்துறார். உங்கள் இருதயத்தை இன்னைக்கு தான் வந்து வசிக்கக்கூடிய ஒரு ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அங்கேதான் வந்து பேசுறார். அவர் பேசுற இடத்த பத்திரமா வச்சுக்கங்க. அவர் வந்து சந்திக்கிற இடம் அது. அப்ப ஜீவன் இல்லாதவன் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அது மேன்மை
அல்ல. கர்த்தர் நல்லவருங்க, எப்படியாவது எனக்கு செஞ்சிருவாரு. கொடுக்கணும்னு தெய்வம் நினைச்சிருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டாவது கொடுத்துறாதா? பல வருஷம் ஆச்சு, தாத்தாவும் கூரை வீட்டில் இருந்தாரு, அப்பாவும் கூரை வீட்டில் இருக்கிறாரு, பிள்ளையும் கூரை வீட்டில் இருக்கிறான். இந்த நினைப்புல இருந்துருங்க, உங்க பேரன் வந்தா கூட கூரை வீட்டில் தான் இருப்பீங்க. ஒரு நாளும் எந்த தெய்வமும் கூரையை பிச்சதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. கொடுக்கிற தெய்வம் ஆவியில கொடுத்துருக்குது. ஆவி வார்த்தையாய் வெளி வரணும். தெய்வனுடைய வார்த்தை நான் நிரப்பப்பட்டு வெளியில வர 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 கூரை வீடு இப்ப மாறும், அரண்மனையா மாறும். தெய்வம் கூரை பிக்கிறது தான் வசதி. காங்கிரீட் போட்ட தெய்வத்துக்கு கடினமா இருன்னு சொல்லி காங்கிரீட்டுக்கு போகாமையே இருக்கிறது. ஏன்னா தெய்வம் கூரையை தானே பிக்கும். ஒரு நாள் நடக்காது. கடவுளுடைய வழிகள் வேற, நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சங்கீதம் 128. உங்களுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஜீவ ஊற்று. தெய்வீக ஆசீர்வாதம் அங்கிருந்து தான், உங்களுக்குள்ளாக இருந்து தான் உங்களுக்கு புறப்பட்டு வரும். 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஜீவன் உள்ளவன் எப்படி இருப்பான்? ஜீவன் இல்லாதவனை குறித்து ஆண்டவர் அப்படி பேசுறாரு. ஆனா ஜீவன் உள்ளவனை குறித்து எப்படி பேசிட்டு இருக்கிறாரு? நம்மளுக்கா இதை பேசி இருக்கிறாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றாரு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய ஆவியை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி, கர்த்தாவே நான் பாவி, நீர் ஒருவரே பரிசுத்தர், என்னை பரிசுத்தமாக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும்னு சொல்லி ஒரு மனிதன் இந்த கடவுளுக்கு பயந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவ வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். இப்படி இயேசுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச உடனே அவர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒருவன் இயேசுக்குள்ள வந்த உடனே சொல்ற அடுத்த வார்த்தையே, இயேசு ஒரு மனிதனை ரட்சித்த உடனே சொல்ற அடுத்த வார்த்தை என்னன்னா, நீ பரிசுத்தமா இருப்பேன்னு சொல்லல, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ இந்த பூமியில வாழ்ந்து ஆகணும், இந்த பூமியில நீ வெற்றியோடு கூட இருந்தாகணும். அப்ப பரிசுத்தம் தேவையில்லையா? நீங்க என்னைக்கு மீட்கப்படுறீங்களோ அப்பவே அந்த பரிசுத்தம் உங்களோடு கூட பிறந்துருது. அதுக்காக நான் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப கிறிஸ்துக்குள்ள நான் வளர 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 எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம் வெளிப்பட ஆரம்பிக்குது, எனக்குள்ள இருக்கிற நீதி வெளிப்பட ஆரம்பிக்குது, எனக்குள்ள இருக்கிற ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப நான் வளர்வதற்கு ஏற்ற அந்த வார்த்தைகளை, அதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்கத்தான் நம்ம வாரந்தோறும் இங்க கூடி வர்றோம். ஏன் நமக்கு வேலை வெட்டி இல்லையா? யாவிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்னை நான் வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த வார்த்தை இங்க இருக்குது. ஆண்டவரே என்னை அனுப்புகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். சபை தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற இடம். அந்த உலகத்தில் இப்போ போய் கேட்டு பாருங்க, நியூஸ்ல போய் கேட்டு பாருங்க, இதுதான் உண்மையானா ஒரு வார்த்தை கூட நியூஸ்ல வராது. ஏன்னா இது உலகத்துக்குரியது இல்லை, தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட பரலோகத்தினுடைய பிரஜைகளுக்குரியது. அப்ப என்னை நானே வளர்த்துக் கொள்றது இல்லது, ஒண்ணுமே செய்யல. இந்த உலகத்தில் இருக்கிற ஆகாரம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட்றேன், உடம்பு வளர ஆரம்பிக்குது, அந்தந்த பருவம் வரும்போது எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப இத்தனை வருஷம் ஆகுமா எனக்கு பரிசுத்தங்கிற மீசை வளர்றதுக்கு? பிறக்கும் பொழுதே நான் பரிசுத்தத்தில் பிறந்திருக்கிறேன். இயேசுவே என்னுடைய பரிசுத்தமாய் இருக்கிறார் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் விரும்புற மாதிரி நான் வாழாம இருக்கலாம், பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், என் மனம் வேற மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஆனால் நான் என் ஆவியில் நான் குழந்தையா இருக்கிறேன். அந்த குழந்தைக்கேற்ற ஆகாரத்தை கொடுக்க 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 வாலிபன் தேவ புத்திரனாக வெளிப்படும் போது, அன்னைக்கு என்னை அடிமைப்படுத்தி இருந்த பாவம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பாதத்துக்கு கீழே இருக்குது. அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு புருஷனாய் நான் மாற ஆரம்பிக்கிறேன். பயந்துடக்கூடாது. அப்ப பரிசுத்தம் வேணான்னு பேசல, ஆனா தேவன் எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய பிரமாணங்கள் உங்களை தாழ்த்துறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நான். அப்ப ஆசீர்வதிக்கிறவர் அங்கே அதையும் அப்படி சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அவனை போய் இன்னைக்கு செத்தா என்ன ஆகும்னு சொல்லியிருப்பாரா? அவர் தான் ஆசீர்வதிக்கிறேன்றார். யாருக்கு எப்ப சொல்லப்பட்டது? எனக்கு சொல்லப்படல. என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நான் ஜீவனுடையவனா இருக்கிறேன். இந்த பணத்தை பார்க்கலாம் நான் பெரியவன், இந்த பணத்தை பார்க்கலாம் தேவன் பெரியவன்கிறத அறிந்து அவரை துதிக்க ஆராதிக்க நான் தீர்மானிக்கிறேன். எனக்கு அந்த பலன் இருக்குது. ஆகையினால என்கிட்ட அதிகமா இருக்கணும் பணம். புரியுதுங்களா?
நான் கடவுளை ஆராதிக்கவும் துதிக்கவும் இருக்கிறதுனால எனக்கு பணம் தேவையில்லைன்றது இல்லை. நான் தான் கடவுளை ஆராதிக்கிறவன் துதிக்கிறவனா இருக்கிறனால என்கிட்ட தான் அதிகமா இருக்கணும். பார்வையை மாற்றணும், கண்ணோட்டத்தை மாற்றணும். உங்கள் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் கண்ணோட்டம். உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது? தெய்வத்தை குறித்து, பணத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, அரசியலை குறித்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் எங்கிருந்து வரணும்? வார்த்தையிலிருந்து வரணும். உலகம் சொல்றதுல இருந்து இல்லை. கடவுள் எதெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரோ எல்லாமே பாவம். உலகம் அப்படி ஆக்கி வச்சிருக்கு. அரசியல் ஒரு சாக்கடை உலகம் சொல்லுது. அதனால நம்மளும் அரசியலை குறித்து எந்த அறிவுமே இல்லாமல் வாழ்றது. ஆனால் ஆண்டவர் முதலாவது உங்கள் காதுகள் கேட்க பேசின முதல் வார்த்தை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொல்லி தேவன் உங்களை. அப்போ உங்களுக்கும் அரசியலுக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்குது. கண்டுபிடிக்கணும். நியூஸை பார்க்கும் போதெல்லாம் தெரியணும். அரசியலை குறித்து இயேசு பேசுறாரு. நல்லா பண்ணுங்க, ஆண்டுகொள். ஏதோ வாழ்ந்துட்டு வந்துடாத, ஆண்டு கொண்டு வா. அதனால தான் நம்மளை ஆண்டவர் அழைக்கும் போது ராஜாக்கள்ன்றார். ராஜாக்கள்ங்கிற வார்த்தை யாருக்குரியது? அரசியலுக்குரியது, ஆட்சி செய்கிறவனுக்குரியது. பைபிள் வேற மாதிரி இருக்கு, நம்ம வேற மாதிரி பார்த்து வச்சிருக்கிறோம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவன் பணம் பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறான். உங்கள் கண்ணோட்டம் எப்படியோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. ஆகையினால தான் நான் துதிக்கிறேன், ஜோத்தரிக்கிறேன், உபவாசம் போடுறேன், எல்லாம் போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் அறிவே இல்லாமல் இருந்தபோது என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார், அழிந்து போகிறார், என்னாலே ஒன்றும் செய்ய முடியலன்றார். ஏன்? என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவன் கையிலே கொடுத்திருக்கிறேன். அவன் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறான், தேவையில்லாத காரியம் நினைக்கிறான். பேசுகிறேன் எல்லாமே வேதத்தில் இருந்தால் பேசுகிறேன். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி அவன் கையில் கொடுத்துருக்கிறேன். அந்நிய காரியம் அப்படின்னா எனக்கு இது தேவையில்லை. ஆண்டவர் சொல்றார், அவன் என் வேதத்தை மறந்தான், நான் அவன் பிள்ளைகளை மறக்கிறேன். எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? சபைக்கு வரலாம், ரட்சிக்கப்படலாம், ஞானசனம் எடுக்கலாம், அவனை குறித்து தான் சொல்றாரு. அவன் என் வேதத்தை மறந்தான். வேதத்தை மறந்தான், நான் தேவனுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மனசு மறுக்குது. இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளவு பெரிய சாபம் ஆயிடுச்சுன்னா, நான் அவன் பிள்ளைகளை மறந்தேன்னா நான் மறக்கிறது இல்லை, என் வேதமே தெரியாதனால அந்த பிள்ளைகள் என் பக்கத்தில் வரவே மாட்டான். அறியாமை தலைமுறைகளின் சாபம், தலைமுறைக்கான சாபம். நீங்க ஒன்று தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்க பேரப்பிள்ளை உங்களை கொண்டாடுவான். அதனாலதான் உங்களுக்கு குறித்து தானே பார்வை மாறணும். எனக்கு எங்க அப்பா சொல்லி தரல, எங்க தாத்தா சொல்லி, ஒருவேளை சொல்லி தரல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருல்ல, உங்கள்ல இருந்து ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குறதுக்கு தானே சொல்றாரு. கர்த்தருக்காக வாழ்கிறவங்க, கர்த்தருக்கு மரியாதை செலுத்துகிறவருடைய அந்த இருதயம் சொல்லிட்டு சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். இப்படி ஆசீர்வதிக்கப்படுறதுனால குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்த வசனம் சொல்றாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பான். எதுக்கு சொல்றாரு? ஒரு மனிதனுடைய இருதயம் சரியாக்கப்படும் போது அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வர்ற அந்த மனைவி, அந்த பிள்ளைங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை தாழ்த்தும் போது நடக்கிற அற்புதம் இதெல்லாம். இதெல்லாம் ரிசல்ட். ஒரு ஆண், ஒரு புருஷன், ஒரு கணவன் கடவுளுக்கு பிரியமான அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது நடக்கிற அற்புதம் இதெல்லாம். கடவுளுக்கு பயந்து அந்த இருதயத்தை கடவுளுக்கு பிரியமான பாதைகளை செலுத்துக துணிகிற, விசுவாசிக்கிற ஒரு ஆண், அவனுடைய அந்த கீழ்ப்படிதலுடைய விளைவு மனைவி, பிள்ளை, தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்குது பாருங்க. ஆகினாலதான் உங்கள் இருதயம் தான் பெரிய சொத்து. ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய தன்மை உங்க இருதயத்துக்குள்ள இருக்குது, உங்க ஆவிக்குள்ள இருக்குது. அந்த ஆவி தேவனுடைய சத்தத்துக்கும் வார்த்தைக்கும் அர்ப்பணிக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் மாறுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த லாபான், யாக்கோபின் நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். யார் அந்த யாக்கோபு? தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவன், இருதயத்தை கொடுத்தவன். ஆண்டவரே எனக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதினை பெருக பண்ணுவீரான், எல்லாவற்றையும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன், பொருத்தனை பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது லாபான் வீட்டுக்கு போறான். கர்த்தர் யாக்கோபின் நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தார். சொல்றது லாபானே சொல்றான், உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நீ வந்த நாள்ல இருந்து நான் பார்க்கிறேன். அப்ப வேலை இல்லை,
என் தாய் மாமா எனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு வேலை கொடுத்தாரு, அதனால நான் நல்லா இருக்கிறேன். இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆட்டை மேய்ச்சேன், ஆடுகள் எல்லாம் பெருகிற்று. யோசேப்பு அடிமையா போறாரு. ஆனா தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்காக கொடுத்த மனுஷன், கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி தூரமாய் ஓடினவன். கர்த்தருக்கு விரோதமாய் இந்த கொடிய பாவத்தை செய்வது எப்படி? போத்திபார் வீட்டில இருந்து விழுந்து ஓடுறான் பாருங்க. அப்படி தன்னுடைய இருதயத்தை கடவுளுக்கு பயந்து வச்ச ஒரு மனித நிமித்தம் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்து பஞ்சகாலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரேல் தேசம் இங்கே உருவாயிருக்கு. காரணமா இருந்தது ஒரே ஒரு மனுஷன், யோசேப்பு. கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிற ஒரு மனித நிமித்தம் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்க வீடு ஆசீர்வதிக்காதா? உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்க, உங்க தொழில் ஆசீர்வதிக்க முடியாதா? விஷயம் உங்களுடைய இருதயம் சார்ந்தது, உங்க வாழ்க்கை. ஆகையினாலதான் உங்க இருதயம், உங்க ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பலிக்கும் தெளிவா சொல்றாரு. கடவுளுடைய சத்தத்துக்கு உங்க இருதயத்தை கொடுங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளுடைய அந்த நடத்தை எப்படிப்பட்டதா இருக்குது, அவருடைய பிரமாணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைஞ்சு இணைஞ்சு இருக்க 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. இப்போ ஆசீர்வாதங்கிறது ரிசல்ட். ஏதோ ஒன்று நான் பண்ணினாலும் அந்த ரிசல்ட் அது. அப்ப என்ன பண்றோம்? உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையோடு கூட பிரமாணங்களோடு கூட நியமங்களோடு கூட ஒத்து போகும்போது ரிசல்ட் தானா வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்க ஆவிக்குரிய நிலை மாற 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 அதன் காரணமாக தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கம் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ள உண்டாகுது பாருங்க. உங்கள் இருதயம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வீட்டில் இருக்கிற கிரைண்டரு, மிக்சி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆதாம் காலத்தில் வாங்கின ஒரு மிக்சியை வாங்கி வச்சுட்டு சென்டிமெண்ட்டாக அதை வாங்கி வச்சுருப்போம். பார்த்தீங்களா? நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் நாங்கள் வாங்கி வச்ச ஒரு மிக்சி அது. அதை விடவே எங்களுக்கு மனசு இல்லை. அது வந்ததுலேருந்து தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். மிக்சி ஆசீர்வதிக்கப்படலையா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால உங்கள் மிக்சி ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய இருட்டடிப்பு! கிழிஞ்சு போன பர்ஸை வச்சுக்கிட்டு அந்த பர்ஸில் இத்து போன ஒரு காசை வச்சுக்கிட்டு அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்றாரு செத்த இதெல்லாம் எங்கே போகும். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். நீ அப்ப அது உங்களுக்குரியது இல்லை, உங்ககிட்ட நிறையா இருக்கணும் இருக்கணும். எத்தனை இடத்துல அந்த அதிகாரத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால வர்றது ஃபுல்லா ஒரே ஒரு காரியத்தை செஞ்சா பின்னால வர்றதனுடைய விளைவுகளை சொல்றாரு. ஆசீர்வாதமா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய். ஆகையினாலதான் பணத்தை குறித்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், நிறைய வைக்கணும். ஆனா எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க தெரியணும். எனக்கு இல்லைங்க, என்னால் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னா கொஞ்சம் ஓரமாக உட்காந்துடணும். நானும் வர்றேன்னா வேண்டாம். உங்க இருதயம் சரியா இருக்குதா? அப்படிப்பட்டவங்க இந்த எல்லைக்குள்ள வரலாம். ஆனா எல்லாரும் வரணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா ஏன் எல்லாரும் நல்லா இல்லை பண விஷயத்துல? இருதயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல. இருதயம் கர்த்தருக்குரியது. பணம் நான் பயன்படுத்துவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அப்ப உங்களுக்குள்ள இருந்துதான் ஆசீர்வாதங்கள் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப என் இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறார், என் இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறனால இந்த உலக பிரகாரமான எல்லா நன்மைகளை என்னால் அனுபவிக்க முடியும். லூக்கா 12:18 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி
எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளை அங்கே சேர்த்து வைப்பேன். அப்ப சேர்த்து வைக்கிறது தப்பா? கடவுள் சேர்த்து வைக்கிறத தவறாக பார்க்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் அது வேற, களஞ்சியம் இருக்கக்கூடாது, பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, கடவுள் சேர்த்து வைக்கிறதுக்கு எதிரியா இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் அப்படி சொல்லலை. இந்த பூமியில தான் நீங்க வாழ்ந்தாகணும். ஸோ உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானதை சேர்த்து வைக்க பழகுங்க. கர்த்தரை கணம் பண்ணுகிறவன் ஜீவனுள்ளவனாய் இருக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்ப ஜீவன் இல்லாதவனைத்தான் சொல்றாரு மதிகேடனே, முட்டாளே. நீதிமொழிகள் 28:8. அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். அப்ப செத்தா யார் எடுத்துட்டு போவா? சொல்றாரு அநியாய வட்டி. அப்படிப்பட்ட ஒரு ஆதாயத்தினால் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குறவனுக்காக அதை, இதைத்தான் சொன்னார் அவன்கிட்ட. ஜீவன் இல்லாதவன் ஒன்றை செய்கிறான், அநியாய வட்டி கொடுத்து. அவன் சாப்பிட்டானா, அவன் பிள்ளை படிக்குதா, அது கட்டி கொடுத்தாங்களா, எனக்கு காசு வந்தாகணும், எனக்கு என் வட்டி வந்தாகணும் அப்படின்னு ஜீவன் இல்லாத ஒருத்தன், இரக்கமில்லாத ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. சொல்றாரு அவன் யார் வசமா என்ன? தரித்திரர் பேர், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள ஒரு மனுஷனுடைய பேர்ல அதையெல்லாம் சேர்த்து வைக்கிறான், எழுதி வச்சுட்டு போறான். அது அப்படிதான் போகும் அப்படின்றார். 13:22 நீதிமொழிகள். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இதுதான் இருதயம் சார்ந்தது. நல்லவன் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட நல்லவன் ஒண்ணு இந்த உலகத்துல சொல்ற நல்லவனை சொல்லல. நல்லவன் அவன் யாரு? ஆண்டவருடைய பார்வையில யார் நல்லவன்? வாசிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறவன், அவன் தான் நல்லவன். ஆவிக்குரியவனா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆவியை பெற்றுக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். எல்லா பிள்ளைகளையும் ஜாகருக்கு முன்னால கூட்டு வச்சுட்டு, தாத்தா உங்களுக்காக ராத்திரி பகலா நிறைய ஜெபம் பண்ணி ஜெபத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். ஜெபம் யாருக்கு வேணும்? ஒழுங்கா ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா இந்நேரம் சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருப்ப. பதில பெறக்கூடிய ஒரு ஜெபத்தை பண்ணல. தாத்தாவா இருந்திருக்கிறாரு, முழங்காலே நின்றுருக்கிறாரு, ஜெபிச்சிருக்கிறாரு. என்ன வாழ்க்கை ரிசல்ட்? ஜெபம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வழிப்பாதை இல்லை. ஜெபம் அப்படின்னா ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங். ரிசீவிங் வரும்போது அந்த ஜெபம் முடியுது. சாகும்போது ஒன்னையும் சேர்த்து வைக்காம பெரிய புண்ணியவான் மாதிரி, பரிசுத்தவான் மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் ஜெபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறேன். பேரப்பிள்ளை அதுக்கப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறீங்க? எங்க தாத்தா இப்படிதான் ஏசு ஏசுன்னு சொல்லி இப்படி நின்றுட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு போயிட்டாரு அப்படிமா. ஆனா அதே ஆளு மிச்சமா சேர்த்து வைக்கும் போது, தாத்தா நீங்க போயிட்டாலும் இந்த சொத்து எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி வாங்கி சேர்த்து வச்ச சொத்து, நிச்சயமா நான் இதை வீணாக்க மாட்டேன், கர்த்தருக்காக இன்னும் நான் இதை அதிகமாக்குறதுக்கு என்ன வழியை, நான் அந்த கிருபை அந்த தலைமுறைக்கு வரும். அங்கே போட்டிருக்க பாவியின் ஆஸ்தியோ ரொம்ப முக்கியமானது. பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இருதயம் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய இருதயத்தை உடையவனுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்ப அநேக பாவிகளுடைய ஆஸ்தி நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இப்ப நீதிமான் தான் தெளிவாகணும். இதுல சோம்பேறித்தனமான பேச்சு கிடையாது, எழுதப்பட்டிருக்குது. இப்ப சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம தான் வேகம் கொடுக்கணும். நான் நீதிமான், எனக்குரியது இந்த பூமியில ஏற்கனவே இருக்கு, என்னை கொண்ட தேவனுடைய சித்தம் நடந்தே தீரணும். அதற்கு அநேக பொருளாதாரங்கள் தேவைப்படுது. ஆனா நான் கர்த்தருக்குரியவன். கடவுளை கனம் பண்ணுகிற காரியங்கள்ல தெளிவா இருக்கிறது. என் இருதயத்தை எப்பொழுதும் இருக்க பண்றது, சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அப்ப சேர்த்து வைக்கிறது நல்ல விதமா சொல்றாரு. அப்ப சேர்த்து வைக்காத ஆளை பார்த்து தான் சொல்றாரு சோம்பேறின்றாரு. அப்ப கடவுளா சொல்றாரு? கடவுளே தான் சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துக்குள்ள என்ன அர்த்தம்? அவன் சேர்த்து வச்சான், அதனாலதான் ஆண்டவர் அவனை அப்படி சொல்லிட்டாரு. அதனால பணமே சேர்த்து வைக்க கூடாது. உழைக்கிறோமா, திங்கிறோமா, முடிச்சிடணும். சட்டியை கழுவுற மாதிரி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கழுவி ஊத்திடணும். நாளைக்கு ஆண்டவர் படி அளப்பார்.
ஒரு எறும்புட்ட போய் கத்துக்கன்றாரு. ஏன் எறும்புட்ட சொல்றாரு அப்படின்னா, எறும்புக்கு எந்த தலைவன் இருக்காது, ஆபீசரே கிடையாது எறும்புக்கு. அது அது தானாகவே அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகுது பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை ஏதாவது ஒன்று செய்யணும்னா யாராவது வந்து அப்படி கம்பை வச்சு குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். எந்திரி, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, கடவுளுக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியா, குத்திக்கிட்டே இருக்கணுன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஆட்களை சோம்பேறின்றார். ஏன்னா தனக்குத்தானே என் எதிர்காலம் இதுதான் என் எதிர்காலம் சொல்லி தெரியாத ஒரு ஆளை போல இருக்கக்கூடாது. இரும்பின் இடத்துல கற்றுக்கொள். ஏன்னா அதுக்கு எந்த ஆபீசரே கிடையாது. ஆனா உலகத்துல பாருங்க, ஒரு கம்பெனியா இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கு எத்தனை சூப்பர்வைசர் தெரியுமா? ஏன் அத்தனை சூப்பர்வைசர்? அத்தனை பேர் இருந்தா தான் அது ஒழுங்கான வேலை செய்யும். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி உண்டாக்கல. கடவுளுடைய காரியங்களை வளர்றதுக்கு நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை, பைபிள் வாசியான்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை, அபிஷேகத்தில் நிறைஞ்சிங்களான்னு கேட்கறதுக்கு அவசியம் கிடையாது. எனக்கு அது தேவை. அதுதான் ஞானம், அதுதான் உணர்வுள்ள இருதயம். அந்த உணர்வுள்ள இருதயம் எதிர்காலத்தை குறித்து இப்பவே அதை பார்க்க ஆரம்பிக்குது. பண விஷயத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி, எதில் இன்வெஸ்ட் பண்றது, கடவுளுடைய சத்தத்தை கேட்டு அதை எப்படி பாதுகாக்கிறது, எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு தானா இதெல்லாம் வர்றது. யாரோ ஒருத்தவங்க வச்சு அப்படி என்னை தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் உணர்வு இல்லை, சோம்பேறியா இருக்கிறேன். அதனால தான் இந்த ஒரு தாளந்து உள்ளவன்ட்ட சொல்லும் போது சொன்னார் இல்லையா, சோம்பேறியும் பொல்லாதவனுமானவனே. ஏன் எப்படி கொடுத்தனோ அதை அப்படியே வச்சுட்டு வயசாகி வந்து சேர்ந்துட்டீங்க, உன்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படியே இருக்கு, அது இன்னும் விளையல, ஒன்று ரெண்டா மாறல, மாத்துறதுக்கு உண்டான வேலையை செய்யாத சோம்பேறியே. வேலை செய்யுங்க, கடவுளை நம்புங்க, விசுவாசிங்க, வீடுகள் தேவனுடைய கிரியைகளால் நிரப்பப்படட்டும். பரபரப்பாக இருக்கிறது, ஆனால் இளைப்பாறுதலோடு கூட இதெல்லாம் செய்கிறது. என் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலை எனக்கு இனிமையாய் மாற ஆரம்பிக்குது, கடினமா இல்லை. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த லஞ்ச் பேக்கை எடுத்து அந்த ஸ்கூல் பேக்கை மாட்டி ஓடு ஓடுன்னு சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற அம்மாமாருங்க ஐயாக்கள் அப்படி நடத்தக்கூடாது. மழை வருதான்னு பார்க்கறது, மழை வந்துச்சுனாக்க லீவை போட்டுறது. என்னன்னு கேட்டால் இன்னைக்கு வேலைக்கு லீவு, எப்படா மழை வருதுன்னு எதிர்பார்க்கறது. அப்படி இல்லை, கிருபை, சோம்பேறி அல்ல. கர்த்தாவே நீர் எனக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கு, நான் உமக்குரியவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமியில் இந்த நாளில் உண்டான சம்பாத்தியம் எனக்குரியதாக இருக்குது, சம்பாதிக்கிறதுக்காக நான் போகிறேன். அவன் இன்னும் 5 சம்பாதித்தான், அவன் சம்பாதித்தான். ஏன்னா தேவன் கொடுத்த ஆற்றல் திறமையில் எல்லாவற்றையும் பயன்படுத்தி மாற்ற தெரியணும். கடவுளா பார்த்து செய்வார்னு சொல்லி உட்காந்துடக்கூடாது, அதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். அப்ப சேர்த்து வைக்கிறது நம்முடைய தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது. அப்ப இந்த பூமியில மட்டும் இந்த பணம் உதவி செய்யுமா? வாசிங்க லூக்கா 12:21. இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்யறது? இந்த பணம் இந்த உலகத்துக்கு மட்டும்தானே, அதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். ஜீவன் இல்லாதவனுக்கு தேவன்னா யாரும் தெரியாது, கடவுளுக்கு எப்படி கடவுளிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறது எப்படின்னு தெரியாது, கரன்சியை எப்படி டாலரா மாற்ற தெரியாது. இந்தியாவில் ருபீஸா இருக்குது இல்லையா, அமெரிக்காவுக்கு போனால் டாலரா மாற்ற முடியுதா? இந்தியன் கரன்சியை அமெரிக்காவில் டாலராக மாற்ற முடியும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது அது டாலராக மாறுது. அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டுலாம் பெட்டி கட்டிட்டுலாம் போக முடியாது பரலோகத்துக்கு. அங்கே பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுலாம் வேறு விதத்தில். எப்படி இந்த பூமியில் வாழும் பொழுதே கடவுள் விதைக்கிறதுக்குன்னு சில இடங்களை கொடுத்துருக்காரு, நிறைய பார்த்தோம் இல்லையா? தன் தாய் தகப்பனு கொடுக்கறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்களை செய்கிறது, தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான காரியங்களை விதைக்க பழகிறது. குடும்பத்திற்கு ஒரு புருஷனாக இருந்து தனக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் தன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சி விதைக்கிறான் பாருங்க, அது ஒரு நிலம். மனைவியினுடைய நல்வாழ்வுக்காக விதைக்கிறது, எதிர்காலத்துக்காக விதைக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறது, சுவிசேஷத்திற்காக கொடுப்பது, ஊழியம். இப்படிப்பட்ட அந்த நல்ல செய்தி உலகம் முழுசும் புறப்பட்டு போறதுக்காக. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எவனாவது என் நிமித்தம் சுவிசேஷத்தை நிமித்தம் நிலத்தையாவது வீட்டையாவது விட்டால் இம்மையிலே 100 மடங்கு கடவுளுடைய பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் சொல்றாரு, 100%. 100 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன்றாரு.
அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறது எப்படி? இதே பணத்தை வச்சு சுவிசேஷத்திற்காக எவ்வளவு நம்ம விதைச்சிருக்கிறோம், கடவுள் சொன்ன காரியங்களுக்காக நம்ம அவரை கனப்படுத்துறது எப்படி இந்த பணத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். நம்மளை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு மத்தியில் இந்த பணத்தை நம்ம, அதனால தான் ஆண்டவர் உங்களை வேலை செய்யறது உங்களுக்காக வேலை செய்யவே சொல்லலை. அநேகருக்கு நன்மை செய்யும்படி தொழில் செய்யுங்கள். நன்மை செய்கிறதில் ஐஸ்வர்யவான்களா இருங்க. இத்தனை பேரை படிக்க வச்சிருக்கிறேன், இத்தனை பேருக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு நான் விதைச்சிருக்கிறேன். என் பணம் தேவனுடைய சபையில தசம பாகமாக விதைக்கப்பட்டதா இருக்குது. கடவுளுடைய வேலைக்கு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருங்கள். உங்க பணத்தை கன்வெர்ட் பண்ண தெரியுங்க. அங்கே போகும் பொழுது பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. பிலிப்பியர் 4:16. நான் தெசலோனிக்காயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஒரு காணிக்கையை வாங்கின ஒரு ஊழியக்காரர் அவருடைய மனநிலை அடுத்து எப்ப தருவீங்கன்னு சொல்லி கேட்கல. நீங்க 2 தரம் நீங்க கொடுத்துருக்கிறீங்க, நான் உங்களிடத்திலிருந்து உபகாரத்தை வாங்க நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. அப்ப பலன் பெருகும். இதுதான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறது. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னா கடவுளிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது எப்படி? பலன் பெருகும்படிக்கு நாடுகிறேன்றார். ஆகையினாலதான் சொல்றாரு, கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, இந்த வெளிச்சத்துல உற்சாகமாய் நான் தேவனிடத்திலே நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பணத்தை அப்படி செய்யும் போது உங்க இருதயம் விசாலப்பட ஆரம்பிக்குது. ஒரு ஏழைக்கு கொடுத்து பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷம் வருங்க. பசின்னு வர்றவனுக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் நீங்க கொடுத்து பாருங்களேன். 10 ரூபாயில போய் அவன் ஒன்றும் வாங்கி செஞ்சு திருப்தி அடைய போறதில்ல. ஆனா அவனுக்கு வராத திருப்தி உங்களுக்கு வந்திருக்கும். செஞ்சு பாருங்க. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை சிறந்தது. அதனாலதான் இயேசு ரொம்ப களி கூர்ந்தார். ஏன்னா அவர் தன்னையே கொடுத்திருக்கிறனால. அந்த வித்துல இருந்து வந்திருக்கிறேன்னா இருக பிடிச்சிக்கிறதுக்காக அது எனக்கு சொல்லப்படலை. அடுத்து எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறதுக்காக சொல்லப்படலை. எல்லாம் இருக்கணும், ஆனா எல்லாம் மற்றவர்களுக்காக என்கிட்ட இருக்கணும். மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக என்னிடத்துல நிறைவாய் இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், அதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். அப்ப யார்கிட்ட கொடுக்கிறது, எதுக்காக கொடுக்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், லீட் பண்ணுவார். நல்ல சமாரியன் கதையில சத்திரத்தில் இருக்கிற கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, இருந்த 2 காசை கொடுத்தான் இல்லையா? கொடுத்துட்டு சொல்றான், இன்னும் தேவைன்னா சொல்லுங்க, நாளைக்கு போய் நான் சம்பாதிச்சு வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா அவன் சாகாம பிழைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, என்னாலும் முடிஞ்சு செஞ்சுட்டேன், நிச்சயமா நாளைக்கு வந்து நான் தந்துடுறேன். நிறைய இருந்ததுனால இல்ல, அந்த இருதயம் அதுதான் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு இருதயம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது அதான், கொடுப்பது இருதயத்தை சார்ந்தது. அப்ப உங்க இருதயம் எதை பொக்கிஷமா பார்க்குதோ அதுதான், நீங்கள் எதை பொக்கிஷமா நினைக்கிறீங்களோ அங்கேதான் உங்க இருதயம் இருக்கும். மத்தேயு 6:19 அதான் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்க பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அதுதான் இருதயம். அதனாலதான் பொக்கிஷம் கிறிஸ்துவாக இருக்கட்டும். எதை பொக்கிஷமா பார்க்குறீங்க? சாதாரணதை பொக்கிஷமா பார்த்துடாதீங்க. கிடைக்காத ஒண்ணு, ஏதோ அரிதான பொருள் கிடைச்சது போல குழந்தையினுடைய மனநிலை. திறந்து பாருங்க, கர்த்தர் பெரியவரா தெரிவார். என் இருதயம் கர்த்தரை சார்ந்ததா இருக்கு, இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல தரித்திரர்கள், அநேக தரித்திரர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில இல்ல, என் சார்பா என் பிள்ளைகளை இந்த பூமியில வச்சிருக்கிறேன். நீ உன் வயல்ல அறுக்கும் போது கூட, அறுவடை எடுக்கும் போது கூட வரப்போறத்துல இருக்கிறத விட்டுன்றார். எவ்வளவு பெரிய இருதயம்! நான் வந்து விட முடியாது, ஏன்னா நிலம் உங்க பேர்ல இருக்குது, விளைச்சல் நான் உனக்கு தந்திருக்கிறேன். லேவியரமத்துல சொல்றாரு, பணத்தை குறித்த பிரமாணம் இதெல்லாம். வரப்போறத்துல இருக்கிறத விட்டுட்டு அரு. ஐயா விட்டுட்டு அதுல நிறைய எல்லாமே எடுத்துட்டு போயிடுவானே, போகட்டும். விதவைகளும் சொந்தமா நிலம் இல்லாதவனும் பரதேசிகளும் அந்நியர்களும் வந்து அதை புசிக்கட்டும், அதை விடுன்றார். நம்மளுக்கு ஒண்ணு விடாம அந்த ஓரத்துல அதுக்கு ஆள் வச்சுலாம் அறுத்து கொண்டு வந்து அந்த தரித்திர புத்தியில இருக்காத, விடு. ஏன்? அதையும் சேர்த்து நான் உனக்கு தர்றேன், நீ விட்டியே அதை பார்க்கலாம் அதிகமான தர்றேன். ஏன்னா அதனால ஒருத்தன் தாகம் தீர்ப்பானே,
சொந்தமாக நிலம் இல்லை, விவசாயம் பண்ணுறதுக்கு சொந்தமாக நிலம் இல்லை, அவ்வளோ தருத்திரம். விதவையாக இருக்கிறாங்க, கைம்பெண்ணாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அது ஆகாரமாக இருக்க கடவுள். கர்த்தர் யாரை குறித்து அக்கறையாக இருக்கிறார். ஆனால் அப்படி செய்கிறவனுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய விளைச்சலை கொடுப்பார் தெரியுமா? நீதியின் விளைச்சல் இங்கே உண்டாகும். அதனால தான் உங்கள் இருதயம் கடவுளை தான் பொக்கிஷமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் பெரிய ஆட்களாக அந்த பூமியில் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அதனால தான் செழிப்பை குறித்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கேட்கும்போதே ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க, அந்த பலனை தாங்க, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே, இது என் வாழ்க்கையாக மாறட்டும், அநேகரை வாழ வைக்கிறவனாக என்னை மாற்றும். யார் தருவா யார் தருவா யார் தருவார்னு சொல்லி ஏதோ ஒரு நிவாரண பொருளுக்கு காத்துட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. அந்த நிவாரணத்தை கொடுக்குற ஆளாகவே ஆண்டவர் என்னை மாற்றுங்க. அநேகருடைய ஜெபத்திற்கு என்னை பதிலாய் வைங்க. இந்த ஜெபம் எல்லா ஜெபத்தை பார்க்கலும் மேன்மையானது. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு யாரை கொண்டு வந்து நீங்கள் பதிலாக வைக்க போறீங்க? இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் அநேகருடைய ஜெபத்திற்கு பதில். எங்கேயோ யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், கர்த்தாவே அந்த ஜெபத்திற்கு என்னை பதிலாக மாற்றும். அது என்னமோ நிச்சயமா ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்வுக்களாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு சொந்தமானது, அது தேவனுக்காக மாத்திரம். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு பணம் நிறைய இருக்கணும், ஆனால் நாம் கர்த்தருக்குரியவர்களாய் இருக்கணும். தேவன் சொன்ன எல்லா வேலையும் செய்வதற்கு கைகள் நீட்டப்படக்கூடிய கைகளாக இருக்கணும். சூம்பினவனுடைய கையை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கையை நீட்டு அப்படின்றார். நீட்ட பழகிறது. ஒன்றுமே இல்லையே, இதை கொடுத்துட்டு நாளைக்கு செத்து போயிடுவானே, பரவாயில்ல, அப்படி கொடுத்து செத்து பண்ணி நீ பரலோகத்துக்கு வந்துடுவ பத்திரமா. பயப்படக்கூடாது. கடவுள் ஒன்று செல்றாருன்னு ஆண்டவர் அதை செய்யக்கூடிய தைரியத்தை தாங்க. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம் தரித்திரம். ஏன்னா தரித்திரம் நம்மளை நிறைய அடிச்சிருக்கு, நிறைய வழிகளோடு கூட இருக்கிறோம். அதனால அந்த பணம் வந்துச்சுன்னா இருக்க பிடிக்கத்தான் மனசு வருது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பு, என்னை நம்பு, இதை கொண்டு வந்ததே நான் தான், உன் கையில் கொண்டு வந்தது நான் தான். என்னை பார்க்கலாம் அது பெரிதானது அல்ல, உன்ட்டு அது நிறைய இருக்கணும், ஆனால் நான் உனக்கு தெய்வமாக இருக்கிறோம். உன் இருதயத்தை என்னிடத்துல தான், வேற எதிர்த்தையும் கொடுத்துறாத. ஏன்னா நீ ஏன் சாயல். பணம் தேவ சாயல் இல்லை, பிசாசு தேவ சாயல் இல்லை, எந்த கடனும் தேவ சாயல் இல்லை. அதனால உங்களை ஜெயிக்க முடியாது. எல்லாவற்றையும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். காரணம் நாம் தேவ சாயலாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜீசஸ் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டுங்க. எழுந்திருங்க. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, எங்கள் இருதயம் நல்ல நிலமாக உம்முடைய தேவ விலையேறப்பட்ட அந்த வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டு ஆண்டவர் உம்முடைய விளைச்சல் இந்த பூமியில் உண்டாகும்படியாகவே எங்கள் இருதயத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவர் எங்கள் பொக்கிஷம் நீராக இருக்கிறீரே ராஜா. எங்கள் இருதயம் உம்மை சார்ந்ததாக இருக்கும்படியாய் ஆண்டவரை சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. உம்முடைய தேவ கரத்திற்குள்ள எங்கள் இருதயத்தை தருகிறோம். நாங்களும் எங்கள் சந்ததியும் பிழைத்திருக்கும்படியே ஆண்டவர் இந்த பூமியிலே சேர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் இந்த நல்ல இருதயத்திலே நீ தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பூமியில் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவையான எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக. கடவுளுக்கு பயப்படுகிற அந்த இருதயம், கடவுளுடைய நியமங்கள், கடவுளுடைய பிரமாணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த பூமியில வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே செவ்வையான பாதையில் நடத்துகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.